ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். உடல் நலமே உயிருக்கு உறுதியாகும். மகிழ்வுடன் நீண்ட நாள் வாழவும், சிந்திக்கவும், செயலாற்றவும், உலக நலன்களை நுகரவும் உடல் நலத்தோடு இருப்பது அவசியமாகும் என்ற இந்த சிந்தனையோடு இன்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு உடல் மன ஆரோக்கியம் மற்றும் உடற்பயிற்சி என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். இதை பற்றிய விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் டாக்டர் பிரம்மாகுமாரி சகோதரி சாந்தி அவர்கள். இவர் மருத்துவராக இருந்து கொண்டு கடந்த 27 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்று வருகிறார். கடந்த 23 ஆண்டு காலமாக ஆன்மீக சேவையும் செய்து வருகிறார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், சென்ற நிகழ்ச்சியில உணவும் உள்ளுணர்வையும் பற்றி பார்த்தோம். அதாவது உள்ளுணர்வு நன்றாக இருக்கும்போது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்னு சொன்னீங்க. இப்போ ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதாவது எப்போ நம்ம எக்ஸசைஸ் செய்கிறோமோ அப்போ நம்மளுடைய உடலை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். மேலும் சில வியாதிகள், இந்த சர்க்கரை வியாதி, உடல் பருமன், இதெல்லாம் வராமல் தடுக்க முடியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சிஸ்டர்? போனதில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம உள் உணர்வு, நல்ல உள் உணர்வோடு தான் உணவு உண்ணும் போது தான் ஆரோக்கியம் வரும். அதுபோல் உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியமானது. நம்ம டெய்லி நம்முடைய தினசரி வாழ்க்கையில் இந்த உடற்பயிற்சி ஒரு ஹேபிட்டாக ஆக்கிக்கணும். அப்போ தான் ஆரோக்கியங்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்முடைய மனது நல்லா செயல்படும். மனது நல்லா செயல்பட்டால் தான் உலகம் முழுசுக்குமே நாம் எல்லாருக்குமே நன்மைங்கிறது செய்ய முடியும். சிஸ்டர், இந்த உடற்பயிற்சி எத்தனை வகைப்படும் சிஸ்டர்? அதாவது இந்த உடற்பயிற்சியில் பொதுவாக 4 விதமான உடற்பயிற்சி இருக்குது. அதாவது எண்டூரன்ஸ் ஏரோபிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. 2வது ஸ்ட்ரெங்த் எக்ஸசைஸு, 3வது ஃப்ளெக்சிபிலிட்டி, 4வது பேலன்ஸு. இப்போ நாம் எண்டூரன்ஸ் ஏரோபிக் எண்டூரன்ஸ் எக்ஸசைஸ்னால் நம்முடைய ஹார்ட் இருக்குது, இரத்த குழாய்கள் இருக்குது, நம்முடைய தசைகளெல்லாம் இருக்குது. இது எல்லாமே பலப்படுத்துறது தான் இந்த முக்கியமான இந்த ஏரோபிக் எண்டூரன்ஸ் எக்ஸசைஸ்னு சொல்கிறோம். இது பொதுவாக நம்ம டெய்லி யூஸில் நம்ம கேட்டிருப்போம். வாக்கிங் போகணும், ஸ்விம்மிங் போகலாம், சைக்கிளிங் பண்ணலாம், நம்ம கார்டனிங் பண்ணுறோம், யார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் இந்த வகையில் வரும், எண்டூரன்ஸ் எக்ஸசைஸில் வரும். இதனால ஹார்ட் நல்லா இருக்கும். இந்த ஹார்ட் நல்லா இருந்தது அப்படின்னா பம்பிங் ஆக்ஷன் நல்லா இருக்கும். இந்த பம்பிங் ஆக்ஷன் நல்லா இருக்கிறதுனால நம்ம உடலில் அந்த ஆக்சிஜனும் சத்துக்களும் ஒவ்வொரு செல்லுக்கும் நல்லா போகும். இந்த நல்லா போச்சுன்னா அதோட செயல்பாடு நல்லா இருக்கும். மஸ்குலர்னு எடுத்துட்டோன்னா தசைகளெல்லாம் நம்ம டயர்ட் ஆகாமல் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கொஞ்சம் செஞ்சாலே நமக்கு சில நேரம் டயர்ட்னஸ் வருது. அந்த டயர்ட்னஸ் எல்லாம் வராமல் நீண்ட நேரம் நம்ம நல்லா இருக்கணும், நல்லா செயல்படணும் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டே வந்தோம்னா அதனுடைய பெனிஃபிட் நமக்கு தெரியும். இப்போ ஸ்ட்ரெங்த் எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா புவியீர்ப்புக்கு சக்திக்கு எதிராக நம்ம செயல்படுறது. இப்போ எடையெல்லாம் தூக்குவாங்க, வெயிட் தூக்கி காட்டுவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் அந்த பயிற்சியெல்லாம் இதில் வருது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்டுன்னு இருக்கும், அதை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. கை கால் எல்லாத்துலேயுமே சதைகளெல்லாம் பலப்படும். நம்ம புல்லப்னு சொல்லுவாங்க, தள்ளுறது, புஷ்அப், தள்ளுறது, இழுக்கிறது, இதெல்லாமே இதில் வருது. ஸ்குவாட்டுன்னு சொல்லுவோம், அதாவது உட்கார்ந்து எழுந்திருக்கிற மாதிரி, முழுசாக உட்கார மாட்டோம், அந்த மாதிரி அதை ஸ்குவாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் பண்ணும்போது தசைகளெல்லாம் நல்லா இருக்கும். சிஸ்டர், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்கூலில் ஏதாவது தவறு பண்ணால் உக்கி போட சொல்லுவாங்க. நம்ம கோயிலில் சாமி முன்னாடி போய் உக்கி போடுறோம், இதில் கூட நன்மை இருக்குங்கிறத இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சிஸ்டர். இதெல்லாம் இந்த ஸ்ட்ரெங்த் எக்ஸசைஸில் வருது. இந்த ஸ்ட்ரெங்த் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறதுனால இப்போ நம்ம மாடிப்படியெல்லாம் ஏறணுன்னா நமக்கு மூச்சு வாங்கும். அப்போ அதுக்கு நமக்கு லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ கொஞ்சம் நம்ம ஏறிட்டே போகும்போது கொஞ்சம் ஒரு 10 படி 15 படி ஏறினோடனே மூச்சு வாங்கும். அது மூச்சு வாங்குறது லங்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. இது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏறும்போது அந்த ஜாயிண்டில் இருக்க நரம்புகள் எல்லாம் பிரெயினுக்கு பிரெயின் சென்டர், ரெஸ்பிரேட்டரி சென்டருக்கு மெசேஜ் கொடுக்கும். அந்த மெசேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு மூச்சு வாங்குது. இது நோய் வர்றதில்ல, இதுதான் எக்ஸசைஸ் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஏறி ஏறி நம்ம பழக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரெயின் மெசேஜ் கொடுக்கறது கம்மியாயிடும்.
அதோட ஸ்ட்ரென்த் இல்லாததுனால தான் அந்த மெசேஜ் கொடுக்குது. அதே இது ஜாயிண்ட்டெல்லாம் நம்ம நடந்து 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 ஏறி ஏறி நம்ம பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மெசேஜ் வந்து அந்த மாதிரி கொடுக்காது. அதனால சென்டர் வந்து ஸ்டிமுலேட் ஆகாது, என்ன ஆகுதுன்னு மூச்சு வாங்காது. இதனால தான் இந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஏதாவது ஷாப்பிங் எல்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெயிட் தூக்குவோம். அதெல்லாம் வந்து நம்ம எப்போயா எங்கேயா வச்சிட மாட்டோமான்னு சில நேரம் தோணும். அப்போ எப்போ நம்ம இந்த ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோமோ அப்போ நம்மளுடைய உடல் பலமாக இருக்கும். அப்போ இந்த வெயிட் தூக்குறதெல்லாம் நமக்கு சகஜமாக இருக்கும். இதெல்லாம் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸில் வருது. மூணாவதாக நம்ம பார்த்தோன்னா பேலன்ஸ் எக்ஸசைஸு, சமநிலை. இப்போ வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளாடுவாங்க, தடுமாறுவாங்க, விழுந்துருவாங்க. அப்போ வந்து இது நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா உடலில் பேலன்ஸ் இல்லாதனால தான் அந்த மாதிரி ஏற்படுது. அப்போ இதுக்கு நம்ம வந்து தினசரி சின்ன வயசுலேருந்தே இந்த பயிற்சியெல்லாம் பண்ணோன்னா வயசான காலத்தில் அது மாதிரியெல்லாம் ஏற்படாது. தள்ளாட்ட வருது, எலும்பு முறிவெல்லாம் வந்துடுது. இந்த பேலன்ஸ் இல்லாததுனால அதெல்லாம் வருது. அதை வந்து நம்ம சாதாரணமாக பார்த்தோன்னா ஒத்த காலில் நிற்கிறது. சின்ன குழந்தைங்களாம் பார்த்தோன்னா நொண்டி அடித்து விளையாடுவாங்க. அந்த ஒத்த காலில் நின்று பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஒத்த காலை நின்றுட்டு ஒத்த காலை தூக்கிக்கிறது. அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போது உடல் வந்து பேலன்ஸ் நல்லா இருக்கும், ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும். அது நம்ம சின்ன வயசில் மட்டும்தான் அது மாதிரிலாம் விளையாடுறோம். இப்போ நம்ம போக போக வந்து ஆசனாஸ் அதெல்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹீல் டோன்னு சொல்லுவாங்க, ஹீல் டோ வாக்னு. அதுலேயும் பேலன்ஸ் வரும். அதாவது ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம், அடுத்த ஸ்டெப்பு குதிகாலுக்கும் கட்டை விரலுக்கும், அடுத்த காலோடது ஸ்டெப்பு வச்சு வச்சு இப்படி போகணும். ஹீல் டோ வாக்னு சொல்லுவாங்க. இதனாலையும் அந்த பேலன்ஸ் வரும். தாய்ச்சி எக்ஸசைஸ்னு இருக்கு, அதுவும் பேலன்ஸை கொண்டு வரும். சிஸ்டர், இந்த ஹீல் டு ஹீல் வாக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதாவது இந்த கோயிலில் அடி மேலே அடி வச்சு போவாங்களா, அதை சொல்கிறீங்களா? அந்த மாதிரி வேண்டுதலாகவும் அப்படியும் பண்ணுவாங்க. இதில் வந்து என்னென்னா முக்கியமாக வந்து கோயில்லையும் அது மாதிரி நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அதனாலே பெனிஃபிட் இருக்குது. சமநிலைங்கிறது பேலன்ஸ் வந்து உடலுக்கு கிடைக்கும். அது நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கவனம் கொடுக்கல அப்படின்னா தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அப்போ அது கவனம் கொடுத்தா தான் என்ன ஆகும்னா அந்த ஹீல் டோ வாக் வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ வந்து ஹீல் டோ வாக் எப்படிங்கிறதுக்கு வந்து செஞ்சு காட்டுவாங்க. அடுத்து வந்து தாய்ச்சி எக்ஸசைஸ் வந்து எப்படி செய்கிறாங்கன்றது கூட நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டினா நம்முடைய ஷோல்ட்ரு, கழுத்து, நம்ம இடுப்பு, முட்டி, இதெல்லாமே வந்து கணுக்கால் எல்லாமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் அந்த ஜவ்வு, சதை, எலும்பு எல்லாமே அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நம்முடைய மூமெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். இது நம்ம டெய்லி யூஸில் பார்த்தோன்னா நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், சமைக்கிறோம், கழுவுறோம், எல்லாமே நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் டெய்லி ரொட்டீனில் நம்ம குனிஞ்சு ஏதாவது எடுக்கிறோம், மேலே ஏதாவது பொருள் எடுக்கிறோம், இந்த மாதிரி இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு தெரியாது. இதெல்லாம் செய்கிறது நல்லா வருது. சில பேருக்கு அதெல்லாம் முடியாது. இப்போ குனிஞ்சு எடுக்க முடியாது, சில பேருக்கு மேலே இருக்கிறத எடுக்க முடியாது. அதெல்லாம் வந்து ஸ்டிஃப்னஸோட காரணம். அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் செய்ய முடியல. அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்துச்சுன்னா டெய்லி நம்முடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் இப்படியெல்லாம் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணோன்னா நம்முடைய மூமெண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும், வலி வராது. இதில் எப்போ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் சொல்கிறோம், காஃப் மசில் ஸ்ட்ரெச் பண்ணுறது, அப்பர் பாடி லோவர் பாடி ரெண்டுமே ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும். நீட்டிக்கிறதுன்னு சொல்கிறது, ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது கிடைக்கிது. இந்த மாதிரி 4 விதமான எக்ஸசைஸ் இருக்குது. ஏரோபிக் எண்டூரன்ஸ் எக்ஸசைஸு, ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸு, பலப்படுத்துறது, அடுத்தது பேலன்ஸ் எக்ஸசைஸு, அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ். சிஸ்டர், இந்த உடற்பயிற்சி 4 வகைப்படும் சொன்னீங்க, இதோட நன்மைகள் பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர். பொதுவாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்முடைய எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது நம்ம ஏன்னா ஆக்சிஜனும் நமக்கு சத்தும் வந்து எல்லா பாடியில் இருக்க எல்லா மசிலு செல்லுக்கு எல்லாம் போகிறதுனால எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது நம்ம பார்த்தோன்னா சில நேரம் விழுந்துருவோம், அடிப்படுறது, விழறது. இப்போ படியில் வந்து லாஸ்ட் எண்டில் வந்து ஸ்டெப் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வழுக்கி விட்டுரும். அதை வழுக்கி விட்டுட்டா நம்ம அடுத்து பேலன்ஸ் பண்ணணும். அந்த பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வேறு எங்கேயுமே அடிப்படாமல் இந்த எலும்பு சதை கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும், அதோடு முடிஞ்சிடும்.
எப்போ வந்து நம்ம அந்த பேலன்ஸ் கிடைக்கலன்னா குப்புற அடித்து விழுந்துருவோம், இல்லை உட்காந்துருவோம், அந்த மாதிரி இதெல்லாம் வருது. அப்போ இந்த உடற்பயிற்சி செய்யும்போது அடிபடுறது, விழறது, இதெல்லாம் நமக்கு வந்து விடுபட்டுடலாம். இதெல்லாம் பேலன்ஸ் கிடைக்கும். அதனால இதெல்லாம் தவிர்க்கப்படும். அதாவது இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது நமக்கு அந்த பேலன்சிங் பவர் கிடைக்கும். கிடைக்கும். அதனால இந்த விழறதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆக்சிடென்ட் ஆகிறது வேற விஷயம், நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் வர்றது. இப்போ இந்த மாதிரி நம்ம நடந்துட்டு இருக்கும்போது, போகும்போது தண்ணி எல்லாம் இருந்துச்சு, வழுக்கி விட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணோன்னா ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த பேலன்சிங் பவர் வந்துடும். அதோட இந்த நம்ம வலியெல்லாம் நிறைய வருது. இன்னைக்கு எல்லாமே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, முட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கூட கொஞ்சம் குறையும் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணோன்னா. எக்ஸசைஸ் அப்பப்போ இல்லை, ரெகுலராக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொஞ்சம் குறையும். அடுத்து பார்த்தோன்னா நம்முடைய உடல் பருமன் கூட குறையும். உடல் பருமன் ஆகாது. வெயிட் வந்து நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது ஹெரிடிட்டினால சில பேருக்கு வெயிட் ஏறும். ஆனால் சில பேர் வெயிட்டாக இருந்தால் கூட ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த ஆக்டிவாக இருக்கிறது வந்து அவங்க செஞ்சு செஞ்சு பழகிறதுனால வருது. அந்த மாதிரி நம்ம உடல் பருமன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். எப்போ வந்து அந்த நம்ம எக்ஸசைஸ் டெய்லி பண்ணுறோம், அப்போ நமக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம் கூட வரும். நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியுது, கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய சுயமரியாதையை வந்து அது அதிகப்படுத்தும். அடுத்து பார்த்தோன்னா இருதயத்தில் வந்து இரத்த குழாய் இதெல்லாம் வந்து ஸ்டிஃபன் ஆகிறதுனால தான் பிபி எல்லாம் கூடும், பிளட் ப்ரெஷர் எல்லாம் கூடும். ஏன்னா அந்த இரத்த குழாய் வந்து எலாஸ்டிசிட்டி நிறைஞ்சது, அது ஸ்டிஃப் ஆயிரும். ஆனால் எப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோம் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து வராது. அந்த ஸ்டிஃப்னஸ் வராமல் இருக்கிறதுனால பிபி எல்லாம் வராமல் இருக்கும். அதோட இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது நல்ல நல்ல கொலஸ்ட்ரால் எல்லாம் நல்லா அதிகமாகும், கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறையும். இந்த மாதிரியும் இந்த இருதயத்தில் வந்து நன்மை ஏற்படும் இந்த எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக பண்ணுறதுனால. லங்ஸில் பார்த்தோன்னா நம்முடைய சுவாசம் வந்து சீராகும். நம்முடைய முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி கூடும். அதாவது மூச்சு வாங்காது, அதிகமாக செஞ்சால் டயர்டாகாது. இதெல்லாம் லங்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுனால நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதுனால லங்ஸ் நல்லாகும், லங்ஸ் நல்லா இருக்கிறதுனால அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இப்போ மூளையில் பார்த்தோன்னா இந்த ரத்த ஓட்டம்லாம் அதிகமாகிறதுனால, ஆக்சிஜன் இதெல்லாம் நல்லா கிடைக்கிறதுனால மெமரி பவர் கூடும், கான்சன்ட்ரேஷனும் நல்லா வரும். இந்த லேர்னிங் கெப்பாசிட்டி, கற்றுக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வரும். எக்ஸசைஸ் நல்லா பண்ணுறவங்க, ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இந்த கற்றுக்கணுங்கிற அட்டிடியூடு வந்து நிறைய இருக்கும். அப்புறம் நம்ம கணையத்தில் பார்த்தோன்னா இன்சுலின் சுரக்கிறதுலாம் நல்லா இருக்கும். அதனால டயபெட்டிக் வர்றது இதெல்லாம் வந்து இதனால வருது அப்படின்னு சொன்னால் மாறும். நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் இருந்தோன்னா என்ன ஆகும்னா இந்த டயபெட்டிக் இது இன்சுலின் வந்து யூஸ் ஆகாது. சுகர் இருக்கவங்களுக்கு வந்து 2 வித காரணம் இருக்குது. நம்ம உடலில் வந்து இன்சுலின் உபயோகமாகாமல் இருக்குது. இன்சுலின் சுரக்காமல் இருக்கிறது வேறு விஷயம். அந்த இன்சுலின் உபயோகமாகாமல் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது நல்லா இருக்கும். அதனால இதெல்லாம் போஸ்ட்போன் ஆகும், வெயிட்டும் கூடாது. இந்த ஒன்று கனெக்ஷன் இருக்குது. இன்சுலின் கூட இருந்து உபயோகமாகாமல் இருந்தால் வெயிட்டு கூடிடும். எல்லாமே இது கண்ட்ரோல் சீராகும் நம்ம எக்ஸசைஸ் டெய்லி பண்ணோன்னா. அதனால் முக்கியமாக ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா டயபெட்டிக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமாக இதை சொல்லுவோம் நம்ம. உடற்பயிற்சி ஏதாவது ஒன்று செய்யுங்க, வாக்கிங் பண்ணுங்கள், ஆசனாஸ் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வயிறு தசையெல்லாம் நல்லா வர்றதுனால ஜீரண சக்தி அதிகமாகும். ஆக்சிஜன் வந்து குடலுக்கெல்லாம் நல்லா ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால அந்த ஜீரண சக்தி நல்லா இருக்கும். சில பேருக்கு ஏப்பமாக வரும், அந்த கேஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து நம்ம இந்த உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சோன்னா அதனுடைய கெப்பாசிட்டி, ஜீரண சக்தி நல்லா ஆகும். நம்ம அப்புறம் மூட் அவுட் ஆகாது, மூடு வந்து நல்லா இருக்கும். இந்த என்டார்ஃபின் அந்த ஹார்மோன் நல்லா செக்ரேட் ஆகிறதுனால மூட் அவுட் ஆகாது, டிப்ரெஷன் வராது. இதெல்லாம் கூட எக்ஸசைஸ் பண்ணுறதுனுடைய பெனிஃபிட்டு. டிப்ரெஷன் வராது, வயசாகிறது வந்து யங்காகவே இருப்பாங்க, இளமையாகவே இருக்கலாம். இதெல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய பெனிஃபிட் தான். சிஸ்டர், இந்த எக்ஸசைஸ் எந்த டைமில் செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும் சிஸ்டர்? அதாவது இது வந்து காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு
நம்ம காலை கடன்லாம் முடிச்சுட்டு நம்ம பண்ணோன்னா நல்லாயிருக்கும். சாப்பிட முன்னாடி பண்ணணும். ஏன்னா காலையில் வந்து நம்முடைய ரெஸ்ட் எடுத்திருக்கோம் இல்லையா நைட் பூரா, அதனால பிபி எல்லாம் லோவாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும், டே ஃபுல்லாக நல்லா இருக்கும். நமக்கு நைட்டில் நல்ல தூக்கம் வரும். நிறைய பேர் வந்து தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது உண்டு, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, ரெகுலராக கொஞ்ச நேரமாவது செய்யுங்க, அப்போ தான் என்ன ஆகும், நைட் தூக்கம் வரும் அப்படின்னு நிறைய பேர் அதை பெனிஃபிட்டு சொல்லியிருக்காங்க. நீ சொன்னதுக்கப்புறம் செஞ்சு பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது, தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து சாயங்காலம் பண்ணுவாங்க, மாலை நேரத்தில் பண்ணுவாங்க. ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்ம காலை நேரத்தில் பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்லுது. இந்த நைட்டில் டின்னர் முடித்த பிறகு கூட சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் முக்கியமானது என்னென்னா, நம்ம ஹேபிட் ஆக்கிக்கணும். டெய்லி செஞ்சு கொஞ்சம் நேரமாவது அதுக்காக ஒதுக்கி ஒரு ஹேபிட் ஆக்கிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர், எக்ஸசைஸ், ஜிம், வாக்கிங் போகிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அதை ஒரு பொழுதுபோக்காக தான் செய்கிறாங்களே தவிர உடல் ஆரோக்கியத்திற்கு செய்யணுங்கிற ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இல்லையே சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர், இது எவ்வளோ நேரம் பண்ணணும் சிஸ்டர்? அதாவது பொதுவாக வந்து WHO ரெக்கமெண்ட் பண்ணுறது எவ்வளவு அப்படின்னு சொன்னால், வாரத்தில் 5 நாள் 30 நிமிஷம் பண்ணணும். அதாவது 150 நிமிஷம் நம்ம பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அதாவது மாட்ரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம். சில பேர் வந்து 3 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க வந்து விகரஸ் இன்டென்சிட்டி உள்ள எக்ஸசைஸ் பண்ணணும். 60 நிமிஷம் பண்ணணும், வாரத்தில் 3 நாள். அந்த மாதிரி 60 நிமிஷம் பண்ணால் தான் அதனுடைய பெனிஃபிட் கிடைக்கும். இதை மாட்ரேட் இன்டென்சிட்டி, விகரஸ் இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம். சிஸ்டர், ஏரோபிக் எக்ஸசைஸ் செய்யும்போது இரத்த ஓட்டம், இருதய துடிப்பு அதிகமாகுது, மேலும் மூச்சும் அதிகமாக எடுக்குது. ஆக அடிப்படையில் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு சிஸ்டர்? அதாவது நம்ம ஆக்சிஜன், மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஆக்சிஜன் உள்ளே போகுது, மூச்சை வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடு மாறுது. இப்போ இதை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர். இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். இன்ஸ்பிரேஷன் எடுக்கும்போது நம்ம ஆக்சிஜன் உள்ளே போகுது, எக்ஸ்பிரேஷன் வரும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது. நம்ம சுவாசிக்கிற காற்றுல வந்து அட்மாஸ்ஃபியர்லேருந்து தான் நம்ம சுவாசிக்கிறோம். இந்த அட்மாஸ்ஃபியரில் நிறைய கேஸஸ் இருக்குது. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே போகிறது வந்து 78% வந்து நைட்ரஜன் இருக்குது. ஆக்சிஜன் வந்து 20% இருக்குது. 0.9% ஆர்கன் இருக்குது. 0.04 தான் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்ஃபியரில் உள்ள ஆக்சிஜனில், கேஸஸில். இதில் நம்ம சுவாசிக்கிற இதில் வந்து 78% நைட்ரஜன் இருக்குது. ஆனால் இந்த நைட்ரஜன் வந்து என்ன ஆகும்னா, உடனே எப்போ உள்ளே போதோ உடனே வெளியில் வந்துடும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னர்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, நோபல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நம்ம உள்ளே எல்லாம் போச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் பண்ணும். ஆனால் அதெல்லாம் ப்ராப்ளம் பண்ணாமல் இயற்கை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு வந்து சுவாசித்தாலும் அது உடனே வெளியில் வந்துடும், நைட்ரஜன் பூரா வெளியே வந்துடும். இந்த 20% ஆக்சிஜன் தான் உள்ளே போகுது, நம்ம சுவாசிக்கும்போது உள்ளே போகுது. இந்த 20% ஆக்சிஜன் வந்து நம்ம உள்ளே போகும்போது நம்ம மூக்கு மூலமாக சுவாசிக்கிறோம், அப்புறம் வாய்க்குள்ளே போகுது, அப்புறம் கிளாட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அங்கே போகுது. அதுக்கப்புறம் ட்ரக்கியா வரும், ட்ரக்கியாலேருந்து 2 பிராங்கஸ்ன்னு பிரியும். அப்போ பிராங்கஸ்லேருந்து பிராங்கியோல்னு சொல்லுவோம், சின்ன சின்ன குழாயாக பிரியும். அதுக்கப்புறம் ஒரு சாக் இருக்கும், அதுக்கு பேர் அல்வியோலைன்னு பேர். இந்த அல்வியோலை வந்து சாக் மாதிரி இருக்கும். இந்த சாக்கோட பார்டரில் தான் என்ன இருக்குன்னா பல்மனரி கேப்பிலரிஸ்ன்னு சொல்லுவோம். லங்ஸோட சின்ன சின்ன நுண்குழாய் சொல்கிறோம் பல்மனரி கேப்பிலரின்னு. இந்த பல்மனரி கேப்பிலரியில் என்ன ஆகுன்னா, நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து உள்ளே இங்கே வரைக்கும் பயணம் வருது. பயணம் வந்து இந்த கேப்பிலரிக்கு வந்த உடனே இது ஓப்பன் ஆகுது. இந்த கேப்பிலரியெல்லாம் ஓப்பன் ஆகி அந்த ஆக்சிஜனை உள்ளே எடுக்குது. அந்த கேப்பிலரிக்குள்ளே போனோன்னா அந்த ஆக்சிஜன் என்ன ஆகுன்னா ஹீமோக்ளோபினோட இணையும். இந்த ஹீமோக்ளோபினோட இணையிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 0.3லேருந்து 0.7 செகண்டு தான், அவ்வளோதான் அதோட இணையும். அந்த இணைஞ்ச ஆக்சிஜன் ஹீமோக்ளோபினோட இணைஞ்சது ரத்தம் பூரா போகுது, உடம்பு பூரா குழாய்கள் மூலமாக போகுது. அந்த குழாயில் போன உடனே தசைக்கெல்லாம் போகுது, திசுக்கள், சின்ன சின்ன செல்லு எல்லாத்துக்குமே போகுது. எல்லாமே போகும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கும்போது இருந்த ப்ரெஷர் வந்து சதையிலெல்லாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, ப்ரெஷர் வந்து லோ ஆகிறதுனால என்ன ஆகுன்னா, அது ஹீமோக்ளோபின் வந்து பிரிஞ்சிரும், ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனு பிரிஞ்சிரும். அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து
மெட்டபாலிசத்துக்கு, அதாவது வளர்சிதை மாற்றத்துக்கு வந்து உதவி பண்ணுது. இது உதவி பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா கார்பானிக் ஆசிடு அதெல்லாம் வரும். அந்த கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. திசுக்களில் தான் மாறும், செல்லில் தான். இந்த மாறின கார்பன் டை ஆக்சைடு திருப்பி இரத்த குழாய் வழியாக திரும்ப வரும். திரும்ப வந்து சுவாசத்தின் மூலமாக வெளியே வரும். நம்ம உள்ளே சுவாசிக்கிற காற்றும் ஆக்சிஜனும் வெளியில் வர கார்பன் டை ஆக்சைடும் ஒரே லெவலில் தான் இருக்கும். ரொம்ப மாறுபாடு இருக்காது. அதை ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்னு சொல்லுவாங்க. அதனால நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெரிய பயணம் போகுது நம்ம ஆக்சிஜன் நம்ம உடல்ல. சிஸ்டர், சராசரியா ஒரு மனிதன் சுவாசிக்கும் போது எவ்வளவு மூச்சு காற்று உள்ள போகுது சிஸ்டர்? எக்ஸசைஸ் செய்யும் போது என்ன நடக்குது? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன சிஸ்டர்? அதாவது நம்ம ஒரு முறை சுவாசம் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தோன்னா நார்மலாக எல்லாருமே 12லேருந்து 14 முறை வரைக்கும் ஒரு நிமிஷத்தில் சுவாசம் எடுப்போம். 12, 14 வரும். அந்த அளவுக்கு சுவாசம் எடுப்போம் ஒரு நிமிஷத்தில். இந்த காற்று வந்து ஒரு தடவை போகிறது வந்து ஒரு சுவாசத்தில் உள்ளே போகிற காற்று வந்து 500 மில்லி. இந்த 500 மில்லியில் 250 மில்லி வந்து ஆக்சிஜன் இருக்குது. இது உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது 200 மில்லி கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது, அதாவது டோட்டலாக மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு நிமிஷத்துக்கு 6லேருந்து 7 லிட்டர் ஆக்சிஜன் வந்து உள்ளே போகுது. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது 80 லிட்டர் வரைக்கும் போகும். விகரஸாக பண்ணால் 80 லிட்டர் வரைக்கும் போகும். மாட்ரேட்டாக பண்ணால் 50-60 லிட்டர் வரைக்கும் போகும். இப்போ இந்த இதில் வந்து 3.6 லிட்டர் ஆக்சிஜன் வந்து பயன்படும் எக்ஸசைஸ் பண்ணும்போது உள்ளே போகுது. இதனால என்ன ஆகும்னா, நம்ம மாட்ரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸில் இந்த ஆக்சிஜன் உள்ளே போகுது இல்லையா, போய் ஹீமோக்ளோபினோட இடைஞ்சு செல்லுக்கெல்லாம் போய் அந்த செல்லில் இருக்க நியூட்ரியன்ட் எல்லாம் மெட்டபலைஸ் பண்ணி எனர்ஜி கொடுத்துட்டு, இந்த குளுக்கோஸை பிரேக் பண்ணி தான் அது எனர்ஜி கொடுக்கும். எனர்ஜி கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை மாறுது. இந்த மாட்ரேட்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துக்கும். ஆனால் விகரஸில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அடாப்ட் ஆகிறது வந்து போயிடும். அது தசைக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகும்னா, தசைக்கு ஆக்சிஜன் பத்தாது. செய்ய ஆக்சிஜன் பத்தாது. இந்த ஆக்சிஜன் பத்தாமல் இருக்கும்போது அந்த ஆக்சிஜன் டெப்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அது என்ன பண்ணுன்னா, அதை காம்பன்சேட் பண்ண ரொம்ப மூச்சு இறைக்கும். அதனால தான் ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ணால், வாக்கிங் ரன்னிங் எல்லாம் பண்ணால் மூச்சு வாங்கும். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த மூச்சு வாங்குறதுனால இந்த ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறதுனால இந்த தசையெல்லாம் மாற்றிக்க முடியாது, எனர்ஜி வந்து கிடைக்காது. அதனால என்ன ஆகுதுன்னா ஆசிடாக ஃபார்ம் ஆயிரும். அதனால லாக்டிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். அதனால இந்த ஃப்ளூயிடெல்லாம் அக்யூமுலேட் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து டயர்டாகும், வலிக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக பண்ணோன்னா வலிக்காது, மாட்ரேட்டாக பண்ணோன்னா வலிக்காது. ஆனால் அதே இது விகரஸாக நம்ம பண்ணும்போது வலிக்கும். சிஸ்டர், அப்போது விகரஸாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அதாவது விகரஸாக பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால், நம்ம பொதுமக்கள் எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அத்லெட்ஸ்லாம் பண்ணுறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் சேர்றவங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி விகரஸ் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இது மெயினாக வந்து படிப்படியாக நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் பாடி அடாப்ட் ஆகும். இப்போ எந்த ஒரு எக்ஸசைஸுமே ஆரம்பத்தில் உடனே செய்யாமல் ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்கும் அடிக்கடி சொல்கிறது ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ஃபுல்லாக 10 நிமிஷம் பண்ணுங்கள், அடுத்த வீக் வந்து 15 நிமிஷம் ஆக்குங்க, அடுத்த வீக்கில் 20 மினிட்ஸ் ஆக்குங்க. அந்த மாதிரி கிராஜுவலாக பண்ணோன்னா நம்ம பாடி அடாப்ட் ஆகிடும். அதனால் மாட்ரேட் இன்டென்சிட்டி நம்மளை போல் இருக்கவங்களுக்கெல்லாம் போதும். விகரஸாக இருக்கிறது வந்து பண்ணுறதெல்லாம் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் சொன்ன மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அத்லெட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சிஸ்டர், இன்று 4 வகையான உடற்பயிற்சியை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னீங்க. அது இந்த எக்ஸசைஸ் எந்த நேரம் பண்ணணும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்து உரைத்ததற்காகவும், மேலும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காகவும் மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? சகோதரி இன்று உடற்பயிற்சியின் 4 வகையை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னாங்க. ஏரோபிக், ஸ்ட்ரென்த், பேலன்சிங், ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது இந்த உடற்பயிற்சியை வாரத்தில் 5 நாட்கள் அரை மணி நேரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னாங்க. மேலும் உடற்பயிற்சி செய்யும் போது நமக்குள் செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகும் என்பதை பற்றியும் மிக தெளிவாக எடுத்து சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது.
மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.